அப்போ வடிவமைக்கணும், காலத்தை வடிவமைக்கணும். எந்தெந்த நேரம் எனக்கு வினையாற்றியது போல, என் கர்மத்தை ஆற்றியது போக மீதமாக தெரிகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் இறைவன் பற்றிய சிந்தனைகளிலே இருக்க வேண்டும், இறைவனின் நாம ஜபத்தை செய்ய வேண்டும். இறைவனை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த எண்ண கீற்றுகளை நம்மால் குறைக்க முடியும். பல எண்ணங்கள் வருவதை தவிர்த்து இறைவன் மீது மட்டும் எண்ணத்தை குவிக்க முடியும். இந்த பழக்கமானது தொடர்ந்து நிகழ ஒரு கட்டத்தில் இயல்பான வாழ்க்கையே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணங்கள் இல்லாமல் ஓர் எண்ணத்தில் நாம் செயல்படக்கூடிய வகையிலே அமையும். நீ செய்கின்ற வினையவே தெளிவாக செய்வாய். வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலையில கவனச்சேதறல் இருக்கும். நம்ம இப்ப சொன்ன மாதிரி இறைவன் மீது வந்துட்டு கவனத்தை குவித்து குவித்து பழக்கப்படுத்தி விட்டால் நீங்கள் செய்கின்ற வேலையில் நல்ல கவனமானது இருக்கும். இது நல்லது தானே, ஒரு இன்பமா. ஏன்னா செய்கின்ற வேலையை நாம் திருப்தியாக செய்வோம், ஆத்ம திருப்தியுடன். அப்ப அந்த இடத்துலயும் நமக்கு நல்லதுதான், மகிழ்ச்சி இருக்கும். அந்த வேலையிலே குறை வைத்து விட்டோம் என்ற எண்ணமானது நமக்கு வராது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அது ரொம்ப சுவாரஸ்யமானதாக, ரொம்ப அருமையான வாழ்க்கையானதாக அந்த வாழ்க்கையானது அமைய பெற்றிருக்கும். அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அற்புதமான வாழ்க்கையாக அது உங்களுக்கு அமைந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையோட யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையோட யதார்த்தத்தை, சில விதைகள் மண்ணுக்குள்ளே மக்கி போய்விடும், உரமாக போய்விடும். நம்ம விதைக்கிறோம், எல்லா விதையும் முளைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது, பல இது மக்கி போயிடுது. அப்ப அதுக்கு அந்த ஊட்டச்சத்து இல்லை. இது அந்த மண்ணை பிளந்து மேலே வரக்கூடிய ஊட்டச்சத்தானது அந்த விதையிலே இல்லை. சில விதைகள் மண்ணை பிளந்து 2 இலைகளை மேலே துளித்து விடுகின்றன. அதற்கு போதுமான ஆற்றலானது இந்த பூமியிலே கிடைக்காததின் பொருட்டு அது அப்படியே கருகி விடுகிறது. சில விதைகள் செடிகளாக வளர்கின்றன, வளர்ந்து அது பிறருக்கு உபயோகப்படும் வகையில இருந்து அழிந்து விடுகிறது, அல்லது போதுமான ஆற்றல் இல்லாததினால் அதுவும் இந்த இயற்கையால் அழிக்கப்படுகின்றது. சில விதைகள் மட்டுமே விருட்சமாக வளர்கின்றன. அந்த விருட்சத்திற்கு தெரியும் எங்கிருந்து தண்ணி எடுக்க வேண்டும், எங்கிருந்து போஷாக்குகளை எடுக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்து அந்த வேரை, அந்த விதையானது விருட்சமாக மாறி வேரை நாலாபுரமும் பரவச் செய்து தனக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியிலே இருந்து எடுத்துக்கொண்டு நல்ல வளர்ந்து என்ன செய்து தனக்காக அது வாழ்வதில்லை, தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக தன் வாழ்க்கையவே அது மாற்றிக்கொள்கிறது. அதனாலே அது நீடித்து நிலைக்கிறது, பல காலங்களுக்கு நீடித்து நிலைத்திருக்கும். அதோடு நிற்கிறதா? அந்த விருட்சமான பின்பு பூக்களானது பூக்கிறது. அந்த பூக்கள் மரத்திலே அப்படியே இருந்து விடுகிறதா என்று பார்த்தால் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை அடைந்து பிஞ்சுகளாக மாறுகிறது, பிஞ்சுகள் காயாக மாறுகிறது, காய் கனியாக மாறுகிறது, கனி ஒரு குறிப்பிட்ட தருணத்திலே மரத்தை விட்டு கீழே விழுகிறது. இது வாழ்க்கையோட தத்துவம். இந்த உலகத்திலே எல்லா உயிர்களும் ஜனிப்பதில்லை. மக்கி போற விதை போல சில உயிர்கள் அப்படியே இந்த பூமிக்கு வராமலே இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றன. தன்னால் உள்ளே நுழைய முடியவில்லை. இந்த பூமியிலே ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பல உயிர்கள் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காத இருக்கின்ற உயிர்கள் ஏராளம். இன்னும் சரி, அப்படி ஒரு சில பேர்த்துக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது அந்த விதையானது 2 இலைகளை துளிர்க்கும் பொழுதே சிலதுக்கு அருகி போயிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போலதான் பிறந்த உடனே அவர்களுக்கான கர்மத்தின் காரணமாக இந்த கிடைத்த உடலையும் விட்டு நீங்கி விடுகின்றன சில உயிர்கள் சின்ன வயதிலேயே. சில செடிகளாக வளர்கின்றன, பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், பூக்கும், எல்லாம் செய்யும். ஆனாலும் அதனால் தாக்கு பிடித்து வளர முடிவதில்லை இந்த பூமியிலே. அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அழிந்து விடுகிறது, இயற்கை அதையும் விடுவித்து விடுகிறது. ஆனா ஒரு சில தாவரங்கள் தான் விருட்சமாக மாறுகிறது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நீடித்து நிலைக்கிறது. அதே போல மனிதர்களும் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய அரும்பெரும் ஆற்றல்களை பெற்றவர்கள் மட்டுமே விருட்சமாக வளர்கிறார்கள், விருட்சமாக மாறுகிறார்கள். மற்றவர்கள் ஏனையவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பக்குவ நிலையும் அடையாமல் மக்கி போய் விடுகிறார்கள், அல்லது சிறிது விஷயத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக ஒரு செடியாக அப்படியே அதனுடனே அந்த வாழ்க்கையை முடிந்து போய்விடுகிறது. சில பேர் கடினமான முயற்சியின் காரணமாக ஒரு நல்ல பெரிய மரமாக வளர்ந்து அதற்கு பின்பு பூக்காமல் காய்க்காமல் ஒரு மரமானது பட்டுப்போவது போல தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் சில பேர் நல்ல விருட்சமாக வேரூன்றி அசைக்க முடியாத தன்மையிலே மரம் போல நிற்பார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல காலத்திற்கு தன்னுள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து வாழ்வார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விருட்சமானது தனக்காக வாழ்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் வாழ்கின்றது. இந்த மனிதர்களும் அப்படித்தான், பக்குவப்பட்ட மனிதர்கள் விருட்சம் போல, எது அடர்ந்த விருட்சம் போல மற்றவர்களுக்கு நிழலை கொடுக்கின்றார்கள். தன்னுள் அந்த பூவாக ஒரு வாழ்வு இருக்கும் அல்லவா, பூக்களை எல்லாம் பூத்து குலுங்கும், அந்த பூவானது காயாக மாறும். அந்த விருட்ச நிலை அடைந்த பின்பு, பக்தியிலே ஒரு உயர்ந்த நிலை அடைந்த பின்பு பூக்கள் பூக்கின்றன.
அந்த பூக்கள் எல்லாம் காயாக மாறுவது போல் அவர்களுக்குள்ள அந்த மனமானது பக்குவப்படுகிறது. அந்த பூ என்கின்ற ஆசா வாசங்கள் எல்லாம் எப்பொழுது இறைவன் அந்த மனிதர்களை ஆட்கொள்கின்றாரோ அப்பொழுதே அந்த பூக்கள் எல்லாம் முதிர்ந்து பிஞ்சுகளாக மாறுகின்றன. அவர்கள் பக்குவப்பட அந்த பிஞ்சுகள் எல்லாம் காய்களாக மாறுகின்றன. ஒரு ஞான நிலை அடையும் போது அந்த காய்கள் எல்லாம் கனியாகின்றன. ஒரு உயரிய நிலையை அடைந்து விட்டார்கள், இறைவனை உணர கூடிய அந்த அற்புத நிலையை அடைந்து விட்டார்கள்னா அந்த மரத்தினின்று அந்த கனியானது விடுபடுகிறது. இந்த உடலை விட்டு அந்த உயிரானது பிரபஞ்சத்திலே கலக்கின்றது. அந்த கனி யாருக்கு பயன்படுகிறது? பல்லுயிர்களுக்கும் பயன்படும். அதே போல்தான் இந்த பிரபஞ்சத்திலே கலந்துவிட்ட அந்த உயிரானது பல நபர்களுக்கும் நன்மை செய்வதாக இருக்கும், பல உயிர்களுக்கு நன்மை செய்வதாக இருக்கும், பல பேற்றினுடைய பசியை ஆற்றுவதாக அந்த ஆன்மாவானது இருக்கும். அது எப்படிப்பட்ட நிலை என்று யோசித்து பாருங்கள். மண்ணுக்குள்ளே மக்கி போகின்ற விதையாக நாம் இருப்போமா? 2 இலையாக வந்து துளிப்போமா? ஒரு செடியாக வளர்ந்து பட்டு போவோமா? இல்லை விருட்சமாக மாறுவோமா? விருட்சமாக மாறினாலும் நாம் பூத்து குலுங்குகின்ற மரமாக இருத்தல் தான் சிறப்பு. பூத்து குலுங்கினாலும் அதிலே பிஞ்சுகள் உண்டாயது காயாகி கனியாகின்ற அற்புதம் அப்படிங்கிறது, அந்த அற்புதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தால் தான் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானால் மட்டும்தான் இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடத்தி வைக்க முடியும். அவருடைய நினைவு நம் மனதினுள்ளே நீங்காமல் இருக்கிறது அப்படின்னா அவரை பற்றியே நாம் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக நாம் விதையாக மக்கி போக மாட்டோம். அதை என்ன சொல்றது, போஷாக்கில்லாத விதையாக நாம் மக்கி போக மாட்டோம். நல்ல ஆரோக்கியமான விதையாக இருந்து பெரிய விருட்சமாக மாறி பூக்கள் எல்லாம் பூத்து காய் கனியாகி பிரபஞ்சத்தினுள்ளே கலக்கக்கூடிய ஆற்றலை பெறுவோம். அதனால தான் சிவபெருமானை வழிபடுங்க அப்படின்னு சொல்றது. எந்த ஐயமுமின்றி சிவபெருமானை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்றது காரணம் தான். அந்த அரும்பெரும் ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் இறைவனாகத்தான் இருப்பார், அதிலும் சிவபெருமானாகத்தான் இருப்பார். அப்படின்னா அது அவ்வளவு ஒரு உண்மையான விஷயம். எவன் உள்ளத்துல, யாரோட உள்ளத்துல கள்ளம் கபடம் இல்லையோ, கள்ளம் கபடம் இல்லாமல் ஒருவன் வாழ்கின்றான், குழந்தை போல் வாழ்கின்றான் என்றால் அவன்தான் இந்த உலகத்திலே மேலான தன்மையை பெற்றவனாக இருப்பான். ஒரு மனிதனிடம் எளிமை இருக்கிறது. அந்த எளிமைதான் அவனை உயர்த்தும், ஒரு உயரிய நிலைக்கு அவனை கொண்டு செல்லும். இந்த உண்மையை மறக்காமல் வைத்திருங்கள். உங்கள் உள்ளத்திலே எளிமை எப்பொழுதும் குடிகொண்டிருக்க இறைவனாகப்பட்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார், உங்களுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டே இருப்பார். அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நண்பர்களே. வாழ்க்கையானது நமக்கு கிடைத்திருக்க அரிய பொக்கிஷம், வரம் சொல்லப்போனால் அந்த வரத்தை வீணாக்கி விடாதீர்கள். கிடைத்த வரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிடைத்த காலத்தையும் கிடைத்த நேரத்தையும் கிடைத்த இந்த வாழ்க்கையும் அற்புதமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இட்ட கட்டளைப்படி கர்மாவை நிறைவேற்றுவதுடன் சேர்ந்து இறைவனை நாம் தொழும் பொழுது, அதிலும் சிவபெருமானை தொழும் பொழுது வீணாக நேரத்தை வீணடிக்காமல் அந்த நேரத்திலும் சிவபெருமான் மகிமைகளை பற்றி பேசுவதும் அவருடைய நாம ஜபத்தை செய்வதன் மூலமாக நம்முள்ளே அவரின் அருளை கண்டிப்பாக உணர முடியும். அப்படி உணரும் பொழுது அந்த வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் நண்பர்களே.